அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் இதுவும் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஆல் தி என்விரான்மெண்டல் கண்டிஷன், ஓகே, எல்லா என்விரான்மெண்டல் கண்டிஷன்லயும் இட் ஷுட் பி ஸ்டார்ட் பார்க்கணும். ஓகே, எல்லா என்விரான்மெண்டல் கண்டிஷன்ல ஸ்டார்ட் பார்க்கணும். அதான் வந்து ஸ்னோ இருக்கிற பிளேஸ்ல ஸ்டாக் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ன்றது ஸ்னோலாம் இருந்துச்சுன்னா ஐஸ் ஃபார்ம் ஆகும். விண்ட் இருந்துச்சுனாலும் அது ஸ்டாகோட வேவ் ஆகாதுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ ஐஸ் லோடிங், ஸோ ஹியர் ஐஸ் லோட் ஆச்சுன்னா வெயிட் ஆஃப் த கண்டக்டர் என்னப்பா ஆகும்? ஐஸ் வந்து லோடிங் தான் ஃபார்ம் ஆகுது. வெயிட் ஆஃப் த கண்டக்டர் வாட் ஹேப்பன்? Increase ஆகும். ஓகே, தட்ஸ் ஆல். வெயிட் per unit length of conductor change when wind blow. wind blow ஆனா windனா ஏர் blow ஆனாலும் a certain force of conductor and ice accumulate around the conductor. அதாவது சேஞ்ச் ஆகும். வெயிட் ஆஃப் த யூனிட் லென்த் வந்து ஐஸ் அப்புறம் விண்ட்னால வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, so wind force acts as a conductor to change the conductor's self weight per unit length horizontal in direction of air flow. ஆக்சுவலா வந்து wind flowனால ஹரிசாண்டலா வந்து சேஞ்ச் ஆகும். விண்ட் பாத்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். அப்ப அந்த ஆக்சுவலா விண்ட் இருந்துச்சுன்னா ஹரிசாண்டலான டைரக்ஷன்ல வந்து ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் இருக்கும். ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகலா ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஐஸ் வந்து டுவர்ட்ஸ் டு தி கிரவுண்ட் இருக்கும், விண்ட் வந்து டுவர்ட்ஸ் டு தி ஹரிசாண்டல். ஓகே, தட்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. wind flows act as a conductor, change the conductor's self weight per unit in horizontally சேஞ்ச் ஆகும். ice load act as a conductor, change in வெர்டிகலா சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு கண்டக்டர் இப்படி போயிட்டு இருக்குன்னா விண்ட் அடிச்சுன்னா இப்படி தான் மூவ் ஆகும். ஓகேவா, அதனால பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு வெர்டிகலா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது வந்து ஐஸ் இருந்துச்சுன்னா வெர்டிகலா ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். கன்சிடர் wind force and ice load both at a time. The conductor which have a resultant weight per unit length. இப்போ ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் வந்து எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், ஹரிசாண்டல் வெர்டிகலா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன? இது ரிசல்டன்ட் தான் வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Resultant weight will create a angle with the ice loading downward direction. So this is your ice load. Okay, ice load on the vertical இருக்குன்னு சொன்னேன். Okay, listen. This is D ன்றது கண்டக்டரோட டயாமீட்டர். T ன்றது ஐஸோட திக்னஸ். இங்க லிசன், கவனி. இங்க D ன்றது பாத்தீங்கன்னா கண்டக்டரோட இது ஐஸ் கோட்டிங். ஐஸ் வந்து கோட் ஆயிருந்துச்சுன்னா மேல கண்டக்டர் டயாமீட்டர் வந்து டி, அதை விட்டு இந்த திக்னஸ்க்கு வந்து ஐஸ் லோட் ஆயிருக்குன்னு அர்த்தம், கோட்டிங் ஆயிருக்கு. அதோட திக்னஸ் வந்து டி எடுத்துக்கிறோம். இது வந்து வெர்டிகலா வந்து ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டவுன்வர்ட் வந்து இருக்கும். ஓகேவா, அடுத்தது விண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஹரிசாண்டல். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ட் ஃபோர்ஸ் வந்து ஹரிசாண்டல், வெயிட் ஆஃப் த வெயிட் பிளஸ் ஐஸோட வெயிட், இது ரெண்டு பிளஸ் இது ரெண்டு வெயிட் வரும். இது வந்து கண்டக்டரோட வெயிட், டபிள்யூன்றது கண்டக்டர் வெயிட், டபிள்யூஐன்றது ஐஸோட வெயிட். இது வெர்டிகல் ஆக்ட் ஆகும். விண்டோட வெயிட் வந்து ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகும். அதாவது இது வந்து இப்படி இப்படி இருக்கும், ஆக்சுவலா இப்படி மூவ் பண்ணும். ஓகே, விண்டோட வெயிட், ஹரிசாண்டல் வெயிட் வந்து ஐஸ் வந்து ஹரிசாண்டலா வெர்டிகலா ப்ரொடியூஸ் பண்ணும் ஐஸ். இப்போ அது ரிசல்டன்ட் வெயிட் தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வெயிட் WT. இந்த வெயிட் வந்து இருக்கிறதுனால சாக் வந்து சேஞ்ச் ஆகும். W வெயிட் ஆஃப் த கண்டக்டர், W வெயிட் ஆஃப் த ஐஸோட வெயிட், WT வெயிட் ஆஃப் த டோட்டல், WW வெயிட் ஆஃப் த விண்ட். விண்ட்னால வர வெயிட். ஓகே, எல்லாமே வெயிட். W வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாக் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வி கன்சிடர் ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங். ஓகே, அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஐஸ் அண்ட் விண்ட் லோடிங் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஐஸோட திக்னஸ் வந்து டீன்னு எடுத்துக்கிறோம்.
அப்ப இதோட டோட்டல் டயாமீட்டர் என்ன வரும்? ஐஸ் கோட்டிங் டோட்டல் டயாமீட்டர் என்ன வரும்? d plus 2t கரெக்டா? டோட்டல் டயாமீட்டர் என்ன வரும்? இது வந்து இந்த இடத்துல இது வரைக்கும் t, இந்த பக்கம் ஒரு t, அப்ப டோட்டல் டயாமீட்டர் d plus 2t. ஓகேவா? விண்டுக்கு வந்து அதேதான் கோட்டிங் கிரியேட் ஆகாது. விண்டுக்கு ஆஸ் யூஸ்வல் d யோட டயாமீட்டர் தான். டோட்டல் வெயிட் வந்து இது எழுதியாச்சா? So assume that let assume W is the conductor weight per unit length. ஒரு கண்டக்டரோட வெயிட் வந்து யூனிட் லென்த் கண்டக்டர் மெட்டீரியல் டென்சிட்டி பிளஸ் இன்டு இது ஓகே எக்ஸ் கிடையாது இன்டு வால்யூம் பர் யூனிட் லென்த். ஸோ வெயிட் ஆஃப் த கண்டக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இது ஃபார்முலா கண்டக்டரோட மெட்டீரியல் டென்சிட்டி பிளஸ் வால்யூம் ஆஃப் த யூனிட் லென்த். நீ கண்டக்டர் வெயிட்டே எடுத்துங்க. WI என்ன சொல்லியிருந்தேன்? ஐஸோட வெயிட். ஓகே ஐஸோட வெயிட் per unit length, density of the ice into volume of the ice per unit length. WW என்ன சொன்ன? weight of the wind force per unit length. So wind ஓட pressure per unit area in projected area per unit length. ஒரு யூனிட் லென்த்துக்கு மட்டும் யூனிட் லென்த் 1 மீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டர் 1 mm அப்படி ஒரு மீட்டர் எடுத்துக்கிறது. ஒரு யூனிட் லென்த்னா ஒரு மீட்டர் கால்குலேட் பண்ணிட்டு we can multiply with distance. ஓகே எத்தனை லென்த் இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் ஐஸ் இன்டு பை பை 4 pi by 4 d into 2d diameter. So density of ice, okay, ice or density plus volume of ice, okay. So volume வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? வால்யூம் வந்து ஐஸ் மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஐஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு? இது என்னது? டோட்டல் டயாமீட்டர். இது வந்து கண்டக்டரோட டயாமீட்டர். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா will get என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த ஐஸோட திக்னஸ் மட்டும் வரும். ஓகேவா? பை பை 4 அந்த ஐஸோட திக்னஸ் இன்டு 1 ஒரு மீட்டர் ஒரு லென்த் மீட்டர். இது சிம்ப்ளை பண்ணிருக்காங்க. இது இது வந்து WI க்கு வந்து ஃபார்முலா சிம்ப்ளை ஃபார்முலா. So WW force of wind per unit length, WW wind pressure per unit area, the projected area of the unit length. So அந்த ஈக்குவலன்ட் அந்த ஃபேஸர் டயகிராம் பார்த்தோம்ல அந்த WT-ன்றது எப்படி எழுதலாம்? அந்த ஃபேஸர் டயகிராம் இந்த ஃபேஸர் டயகிராம் WT-ன்றது என்ன? root of W plus WI square plus WW square. So அதான் எழுதிருக்காங்க. This is your magnitude. Angle கண்டுபிடிக்கணும்னா அது தெரியும் angle magnitude. இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ல இருக்கிற இது WI பாது இது WI-ன்றது density of ice into volume of the ice per unit length. Volume of ice unit length வந்து pi by 4 இது this is your total diameter and minus particular conductor diameter போட்டீங்கன்னா will get this value. இது 1 meter unit lengthனால 1 மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே this is your WI WT-ன்றது இது magnitude தெரியும் உங்களுக்கு. magnitude phase கண்டுபிடிக்க தெரியல. இப்போ ஃபேஸர் டயகிராம் இருக்குன்னா அதோட magnitude phase கண்டுபிடிக்க தெரியும்.
This is your magnitude. Phase on the tan theta. Tan theta formula என்ன? Adjacent divided by opposite divided by adjacent. Adjacent by opposite. Opposite by adjacent. இங்க இந்த tan theta இங்க அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் tan theta. ஓகே theta இது. Opposite இது. Opposite இது. இது என்ன வேல்யூ? WW. ஓகே divided by W plus WI. So இது புரியுதா? This is your magnitude. This is your angle. Tan theta ல angle கண்டுபிடிச்சிருக்காங்க. WW divided by W plus WI. அந்த previous phasor diagram எடுத்து எழுதிருக்காங்க. இது வந்து WW க்கு வந்து WW என்ன ஃபார்முலா? Wind pressure per area. Wind pressure into projected area of unit length. Area என்ன? ஐஸ் லோடும் கால்குலேட் பண்ணிக்கணும். ஐஸ் லோடிங்கா இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதோட டயாமீட்டர் என்ன? D into 2T into 1. Diameter into length. Okay, that is your area எடுத்துக்கிறாங்க. This is your sag in conductor. This is your sag in conductor. WT L square divided by 2T. So vertical sag பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதான் vertical sag. So this is your vertical sag. இதோட வேல்யூ என்ன? இந்த இதை எப்படி சொல்லுவீங்க? சாகோட ஹைட் அது சாகோட ஹைட் ஆஃப் தி கண்டக்டர். ஓகே கண்டக்டர் ஹைட் வந்து இது பாயிண்ட் டவர் பாயிண்ட் இது கண்டக்டர் பாயிண்ட். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் சாக் பாத்தீங்கன்னா இது என்னது? S into cos phi தானே? S into cos phi தானே? cos phi equal to what? cos phi என்னன்னா adjacent hypotenuse. இதுதான் வந்து உங்களுக்கு வெர்டிகல் சாக். இது வந்து வெர்டிகல் சாக் adjacent divided by hypotenuse. So listen, இது புரியுதா பாருங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல தான் வந்து இப்ப யூனிஃபார்ம் டவரா இருந்துச்சு வச்சுங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல தான் சாக் கால்குலேட் பண்ணும். ஓகேவா? இப்ப வெர்டிகல் சாக் வந்து இதோட ரிசல்டன்ட் தான் வெர்டிகல் சாக். What about cos theta? SV adjacent divided by hypotenuse. இப்ப இது வந்து S. ஓகே இது சாக் வந்து எப்படி இருக்கும்? வெர்டிகல் சாக் இது. ஓகே இப்ப cos theta போட்டீங்கன்னா வரும் SV divided by S. So SV என்ன? S into cos theta. This is your vertical sag. இந்த cos theta ன்றது நீ வெயிட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன வரும்? WT divided by W plus WI. ஓகே சோ அதான் எழுதிருக்காங்க. So this is your sag. Wind and ice load இருந்துச்சுன்னா sag வந்து this value will get. Okay. ஐஸ் அடுத்தது இருக்கு. இப்ப இது வந்து அடுத்த எஃபெக்ட். ஓகே கண்டக்டர் எலாங்கேஷன். எலாங்கேஷன்னா என்னன்னா கண்டக்டர் வந்து டெம்பரேச்சர் தெர்மல் ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் லாங் கிரீப் ஸ்ட்ரெயின் அதனால வந்து கண்டக்டர் வந்து எலாங்கேட் ஆகும். எலாங்கேட் ஆகுறதுனா இன்க்ரீஸ் ஆகும் லென்த்.
increase, elongate. Elongate na increase, length of increase ஆகும். Based on the current carrying capacity, temperature, environmental condition, அதை பொறுத்த ஹீட்னா டெம்பரேச்சர் elongate ஆகும்ல. ஹீட் ஆச்சு கண்டக்டர் என்ன ஆகும்? elongate, expand ஆகும். That's elongate. Expand ஆகுது elongate சொல்றாங்க. இது மேனுஃபேக்சர் கொடுத்த லென்த் இருந்ததுன்னா அது இல்லாம இந்த elongate 4 வழியா elongate ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்மெண்ட் 1 hour creep strain, 1 hourல செட்டில் ஆகிற ஸ்ட்ரெயின். இது தெர்மல் ஸ்ட்ரெயின். தெர்மல் ஸ்ட்ரெயின் இருக்கும். எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். எலாஸ்டிக்னா ஒரு கண்டக்டரோட எலாஸ்டிசிட்டி இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து லாங் டைம் creep strain, ரொம்ப நேரம் அதே ஸ்ட்ரெயின் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஸ்ட்ரெயின்லாம் வந்து இதுல அப்ப கண்டக்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சாக் வந்து கொஞ்சம் குறையும். ஓகே. ஸோ திஸ் அனதர் எஃபெக்ட் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே, இது டிரா பண்ணிங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப based on elongation, இது வந்து ஸ்பான். இது 2 பாயிண்ட். இது அந்த டயக்ராம் இது நோட் பண்ணீங்க. இது டவர் பாயிண்ட். இது கவனி. சாக் வந்து எதனால வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு பார்க்கலாம். திஸ் இஸ் யுவர் ஈக்குவல் லெவல். ஓகே, இது டவரோட பாயிண்ட். இது 2 டவர் இருக்கும். எஸ், எல் வேல்யூ. ஸ்பான்னா என்ன? வாட் இஸ் ஸ்பான்? ஸ்பான்னா என்ன? எல். அதான் அப்படின்னா என்ன? 2 டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்பான் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டவர், திஸ் அனதர் டவர். இதான் வந்து கண்டக்டர் இருக்கும். ஓகே. இப்ப இனிஷியலா வந்து இன்ஸ்டால்டு சாக் அட் 15 டிகிரி. நார்மலா வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் இருக்கிறதுனால இனிஷியலாவே சம் சாக் இருக்கும் இனிஷியல் டைம். அது வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப அன்லோடட் சாக். இப்ப இனிஷியலா நீங்க வந்து எவ்வளவு டைட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் சம் சாக் வந்து இருக்கும். இனிஷியலா சாக் இருக்கும். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் அன்லோடட் சாக் இது at 15 டிகிரி 15 செல்சியஸ் 15 டிகிரி செல்சியஸ்ல ஃபைனலா இந்த சாக் வரும். ஐஸ் விண்டுனால இன்னும் வந்து சாக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் எலாங்கேஷன்னால இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலா திஸ் இஸ் யுவர் மினிமம் பாயிண்ட் இன் கண்டக்டர். இதான் டவருக்கு மினிமம் பாயிண்ட் இந்த கண்டக்டர் பிட்வீன் த 2 டவர்ஸ். அதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் யுவர் கிளியரன்ஸ், மினிமம் எலக்ட்ரிக்கல் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. கவனிடே. சாக் எது கால்குலேட் பண்றோம்? சாக் எதுப்பா கால்குலேட் பண்றோம்? ஸ்ருதி பக்கத்துல யாரு? ஸ்ருதி பக்கத்துல மானசா தேவியா? சொல்லுங்கம்மா, எதுக்குப்பா சாக் கால்குலேட் பண்றோம்? சாக் எதுக்கு கால்குலேட் பண்றோம்? சாக் எதுக்குப்பா கால்குலேட் பண்றோம்? மினிமம் எலக்ட்ரிக்கல் கிளியரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இது டவர்ல இங்க கண்டக்டர் போயிட்டு இருக்குன்னா இதுதான் மினிமம் பாயிண்ட். டவர்ல அந்த கண்டக்டரோட ஹைட்ல இருக்கிற மினிமம் பாயிண்ட். ஓகேவா? கரெக்ட். ஸோ அந்த மினிமம் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு எவ்வளவு கிளியரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? சாக் கண்டுபிடிச்சாதான் அந்த கிளியரன்ஸ் தெரியும். மினிமம் எலக்ட்ரிக்கல் கிளியரன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வோல்டேஜ், இந்த கண்டக்டர் வந்து என்ன வோல்டேஜ் கேரி பண்ணதுன்னு பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த கிளியரன்ஸ் வந்து இருக்கணும். சார் நீங்க 2 டவருக்கு நடுவில் வந்து கண்டக்டர் கட்டுறல, அது எப்படி ரொம்ப டைட் பண்ணி கட்டினாலும் அறுத்துக்கும், ரொம்ப லூஸ் பண்ணி கட்டாலும் இந்த சாக் ப்ராப்ளம் வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா லோ டென்ஷன்ல அதை வந்து டைட் பண்ணி வச்சிருவாங்க. ரொம்ப அதிகமான சாக் இருந்தாலும் விண்டு ஐஸ் லோடிங்னால வந்து கட் ஆயிடும் கண்டக்டர். சாக் வந்து இருந்தாதான்
அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து மூவ் ஆகிறதுக்கு கரண்ட் ஆகும் எலாங்கேட் ஆகிறதுக்கு எல்லாமே ஆகும். சாக் இல்லைன்னா கண்டக்டர் கட் ஆயிடும். ரெண்டு டவர் அங்க ஒரு டவர், இப்போ ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு 2 டவர் வச்சுக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டவருக்கும் அடுத்த டவருக்கும் நடுவில் தான் கண்டக்டர் இருக்கும். இப்போ அதோட கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டர் நடுவில் நம்ம நடந்து போனோம்னா அந்த ஒரு மினிமம் கிளியரன்ஸ் பார்ப்பாங்க. அது எந்த லொகேஷன்ல வருது மினிமம், அந்த மினிமம் வேல்யூ நம்ம கிரவுண்ட்ல we have listen கிரவுண்ட்ல அந்த மினிமம் கிளியரன்ஸோ கிரவுண்டோட மினிமம், அந்த மினிமம் பாயிண்ட் கண்டக்டரோட மினிமம் பாயிண்டோ கிரவுண்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ 2 டவர், இப்போ வந்து இங்க இப்போ எங்க அங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு டவர் இருக்குன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டவர் இருக்கு, இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் கண்டக்டர் போயிட்டு இருக்கும். ஓகேவா, இந்த 2 டவருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஸ்பான் சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம டைட் 2 இழுத்து கட்டுவாங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்து கட்டிங்கன்னா ஏன்னா ஹைஸ் லோடிங் அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா கட் ஆயிடும். அதனால மினிமம் சாக் வச்சு தான் கட்டுவாங்க. ஆனா ஹைஸ் லோடிங் விண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது எலாங்கேட் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஓகே, தட் இஸ் யுவர் சாக். அந்த சாக் வந்து கண்டுபிடிச்சாதான் இங்க வந்து கிளியரன்ஸ் பார்ப்பாங்க. இப்ப 2 டவர் நடுவில் நீங்க நடந்து போறாருன்னா ஒரு வண்டி போகுதுன்னா அந்த கிரவுண்ட் ஆகக்கூடாது, அந்த டவர் அந்த கண்டக்டரோட மினிமம் பாயிண்ட்ல இருந்து கிரவுண்டுக்கு போகக்கூடாது. ஸோ அதனால சாக் கண்டுபிடிக்கணும். ஆமா 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 ஆமா, அது எல்லாத்தையும் பார்த்தா வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம சென்னையிலாம் மோஸ்ட்லி வந்து விண்டு இது வராது, ஸ்னோஸ்லாம் வராது. இப்போ இங்கெல்லாம் ஒரு ஸ்டாக் கம்மியாவே இருக்கும். இப்போ யூஎஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்னோஸ்லாம் வரல, ஸ்னோ வரும், ஐஸ் லோடிங்லாம் வரும். அதனால அங்கே ஸ்டாக் அதிகமா இருக்கும். அதனால அந்த ஹைட் டவர் ஆஃப் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இங்க வந்து லோவர் டவர் ஹைட் இருக்குன்னா அந்த இடத்துல இந்த ஹைட் டவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டாக் இருந்தா திருப்பி டைட் பண்ணி தான் கட்டணும், செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு இருந்துச்சுன்னா திருப்பி அந்த கண்டக்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை திருப்பி அந்த சப்ளை கட் பண்ணிட்டு ஸ்டாக் டென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, திருப்பி வந்து கண்டக்டர். ஆமா, அது எதுல வந்து மேக்ஸிமம் ஸ்லாக் வருதோ அதை எடுத்துப்பாங்க அவங்க. இப்போ ஐஸ் லோடிங் வரப்ப மேக்ஸிமம் ஸ்லாக் வரும், அதை வந்து எடுத்துப்பாங்க மோஸ்ட்லி. அது வின்டர் சீசன்ல வந்து ஸ்லாக் அந்த கம்மியா தான் இருக்கும். சம்மர் சீசன்லாம் போறப்ப வின்டர் சீசன் சம்மர் சீசன் அது பேஸ்ட் ஆன் தட் எந்த கண்டிஷன்ல ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. எது மினிமம் ரொம்ப ஐஸ் இருக்கிற டைம்ல எது பார்த்துட்டு அது பண்ணிடுவாங்க. அப்ப ஐஸ் இல்லாத டைம்ல அது நார்மலா அப்படியே இருக்கும். கண்டக்டர் அது வந்து ரெக்வயர்ட், ரொம்ப கட்டாகிற மாதிரி இருந்தா மாத்துவாங்க, கட்டாகிற மாதிரி அப்படியே விட்டுருவாங்க. அது மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு இயர்லி ஒன்ஸ் அப்படியே 6 months ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒய் சாக் வந்து இம்பார்ட்டன்ட், ப்ரொவிஷன் இம்பார்ட்டன்ட் பாருங்க. மேண்டேட்டரி சாக் மேண்டேட்டரி ஃபார் டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர் வார் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன்னா சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு, சஸ்பெண்டனா தொங்குறது. ஓகே, that is important. Okay, the conductors are attached between 2 supports with perfect value of sag. So perfect value of sag la da attach பண்ணுவாங்க 2 towers க்கு நடுவுல. Okay, support la inga tower, support is tower. It is because of the providing safety of the conductor for not only subjected to excessive tension. சாக இருக்கிறதுனால லிசன், சாக இருந்துச்சுன்னா அந்த டென்ஷன் வந்து கம்மியா இருக்கும். டேய் கவனிடா, சாக வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னா இங்க வந்து டென்ஷன். இப்ப நம்ம இழுத்து கட்டுறீங்கன்னு வச்சுங்க, அப்ப வந்து டென்ஷன் அதிகமா இருக்கும். அப்ப லைட்டா யார் ஃப்ளோ ஐஸ் லோடிங் வந்தாலே கட் ஆயிடும். அதனால சாக் வந்து இம்பார்ட்டன்ட். In order to permit the safe tension in the conductors are fully stretched பண்ணிக்கலாம். Stretched ஆனா இழுத்து கட்டுறது. Rather than allowed to have sag, stretch பண்ணி கட்டாம சாக் வச்சு கட்டுவாங்க. Okay, that is your சாகோட provision. இப்ப சொன்னால அதேதான், ஸ்ட்ரெச் பண்ணி கட்டாம, ஸ்ட்ரெச்னா இழுத்து கட்டுறது, கொஞ்சம் சாக் வச்சு கட்டுவாங்க.
பெரிய பெரிய டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பண்ணா தெரியும். இப்ப இங்கே வந்து வி ஹேவ் சாக் ரோட் சைட்லாம் பார்த்தாலே தெரியும்.